வணக்கம் அபிரகாம். அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தற்பொழுது ஒரு முக்கியமான ஒன்றாக மாறியிருக்கின்றது. ஏனென்றால் பீகாரில் ஏற்கனவே தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அங்குதான் முதலாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டது. இருந்தால் வாக்காளர் பட்டியலில் நிறைய முறைகேடுகள் இருப்பதாக ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில்தான் நாடு முழுவதிலுமே இந்த பிரச்சனையானது நிலவி கொண்டிருந்ததாக கருதப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் பீகாரில் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. அதன் காரணமாக திட்டமிட்டபடியே பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டு அங்கு தற்பொழுது தேர்தலானது நடைபெற இருக்கின்றது நவம்பர் மாதத்தில். இந்த நிலையில்தான் நாடு முழுவதிலுமே இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளானது தொடர்ந்து இருந்தவனம் இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் கூட இது தொடர்பாக அண்மையில் வழக்கானது தொடரப்பட்டது. தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் முதலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்த இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. என்றால் அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ள தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறு தான் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. என்றால் பீகாரில் நடைபெற்ற அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ளப்பட்டதை மேற்கோள் காட்டிதான் வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் நாடு முழுவதும் வழக்கமான இடைவெளியில் வாக்காளர் பட்டியல்கள் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்த வேண்டும் என்பது தொடர்ந்து ஒரு கோரிக்கையாக தற்பொழுது எழத் தொடங்கியிருக்கின்றது. இந்திய குடிமக்களின் பெயர்களை மட்டும் கொண்ட வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் கடமை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நோக்கத்திற்கு இணங்க கடந்த காலங்களில் நாட்டின் அனைத்து அல்லது சில பகுதிகளில் வாக்காளர் பட்டியல்களை தீவிரமாக திருத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தனது அதிகாரங்களை ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கின்றது. நாடு முழுவதிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தற்பொழுது அதன் முடிவு செய்ததான். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள பீகாரில் தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் முதலாவதாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது அங்கு மேற்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் பீகாரில் கடைசியாக தீவிர திருத்தமானது 2003ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் நம்ம அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகிய மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுடைய தற்போதைய பதவிக்காலம் முடிவடைகின்றது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் இந்த மாநிலங்களில் நடைபெற இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் மேற்கூறிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலுடைய தீவிர திருத்தம் என்றால் குறிப்பிட்டது போல இந்த சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு, அதுபோல அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் 2002, 2005ஆம் ஆண்டுகளில் இந்த தீவிர திருத்தமானது நடத்தப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தமானது 2005ஆம் ஆண்டு கடைசியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தேர்தல்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநிலங்களில் முதற்கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது தவிர மொத்தமாக கிட்டத்தட்ட 10 மாநிலங்களை இந்த 10 மாநிலங்களில் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் விரைவில் எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தேர்தல் ஆணையம் இதனை அதிகாரப்பூர்வமாக, ஏனென்றால் ஏற்கனவே இந்த தகவலானது இருந்து கொண்டிருக்கின்றது, அதிகாரப்பூர்வமாக இதனை அறிவிக்க வேண்டும். எந்தெந்த மாநிலங்களில் அடுத்ததாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்பதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இது தொடர்பான ஒரு அறிவிப்பானது முதற்கட்டமாக அஸ்ஸாம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநிலங்களில் உடனடியாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு எதிராக ஒருவேளை நீதிமன்றத்தை நாடினாலும் கூட நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்குமா என்பது தற்பொழுது கேள்விக்குறிதான். ஏனென்றால் பீகாரில் மேற்கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் எந்த தடையும் விதிக்கவில்லை. அதன் அடிப்படையில் அங்கு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாநிலங்களிலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது திட்டமிட்டபடி நடத்தி முடிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது.